மிசோரம் மாநிலத்தில் சாய்ரங் பைரபி இடையே மலைகளை குடைந்து அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையின் பிரத்யேக காட்சிகளை புதிய தலைமுறை பதிவு செய்துள்ளது. ஓடும் ரயில் என்ஜின் பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மலைகளுக்கு நடுவேதான் இந்த ரயில் பாதை பைரபியில் தொடங்கி சாய்ரங் வரையில் சுமார் 51 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. இந்த சுரங்கப்பாதை முழுமையாக மொத்தம் 45 இடங்களில் இந்த மலைகளை குடைந்து குகைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பாலம் என்பது 2 மலைகளுக்கு இடையே உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிரத்யேகமான காட்சிகள் புதிய தலைமுறை பதிவு செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட ரயில் முகடுகள், இந்த ரயில் பாதை என்பது மலை முகடுகளாகவும் குகை பகுதிகளாகவும் ஒவ்வொரு இடங்களையும் மிகவும் ரசிக்கத்தக்க வகையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. மிக அரிதான காட்சி என்று சொல்ல வேண்டும். நாம் நேரடியாக ரயில் என்ஜின் பகுதியிலிருந்து இந்த ரயிலில் செல்லக்கூடிய இந்த பிரத்யேக காட்சிகளை நாம் பதிவு செய்திருக்கிறோம். எப்படி இருக்கிறது என்பது இந்த பச்சை பசேர் என்ற மலையும் மலை சரிவுகளும் அதில் இருக்கக்கூடிய மரங்களும் செடிகளும் அதே போன்று இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற ரயில் பாதையும் அப்படியே கடந்து செல்லும் வகையில் மிக தத்ரூபமாக மக்கள் பார்க்கும் வகையில் பகுதிகள் அனைத்துமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. ரயில் ஓட்டுநருடைய ஒவ்வொரு காட்சிகளுமே நாம் பார்க்க முடியும். இங்கே ட்ரையல் ரன் எனக்கூடிய தற்பொழுது பயணிகள் போக்குவரத்து இன்னும் தொடங்குவதற்கான அனைத்து வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக பார்க்கிறோம், ஒரு பாலத்தின் முடிவில் மற்றொரு டனல் எனக்கூடிய மலையை குடைந்த ஒரு சுரங்கப்பாதை தான் நாம் கடக்க இருக்கிறோம். ஒவ்வொரு சுரங்கமும் 200 மீட்டர் 300 மீட்டர் தொடங்கி கிலோமீட்டர் கணக்கில் இந்த சுரங்கப்பாதைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 1.5 கிலோமீட்டர் தூரம் வரை கூட ஒவ்வொரு சுரங்கப்பாதையிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகள் என்பது ஒரு ஓட்டுநரும் அதே போன்று அவரோடு இருக்கக்கூடிய மற்றொரு ஓட்டுநரும் பிரம்மாண்டமான காட்சிகள். இவை அனைத்தும் மிசோரம் மாநிலத்தினுடைய அழகை மட்டும் எடுத்து சொல்லவில்லை, இம்மக்களுடைய அவருடைய அன்றாட வாழ்வோடு இந்த ரயில் பாதை என்பது பின்னி பிணைய உள்ளது என்றே சொல்ல வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷாவுடன் சுரேஷ்குமார்.